நீங்கள் ஸ்கூலில் இருக்கிறப்போ இல்லை காலேஜில் இருக்கிறப்போ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருக்கிறப்போ இந்த மாதிரி வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாசிட்டிவாக ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வீட்டுக்குன்னு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி. வீடுன்னு வந்துட்டால் கண்டிப்பாக எல்லாருமே இருப்பாங்க. அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட எனர்ஜியும் இந்த வீட்டில் தான் இருக்கும். அதில் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி நெகட்டிவாக இருக்கிறப்ப அதோட எனர்ஜி நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொருத்தரோட எனர்ஜியும் அந்த வீட்டில் இருக்கிறப்ப அங்கே நெகட்டிவ் எனர்ஜியோட டாமினன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வீடும் நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சூப்பர் பாசிட்டிவிட்டியான பர்சனாக இருந்தாலும் அங்கே போகிறப்ப உங்களோட எனர்ஜி லோயர் ஆகும். தலைவலி வரும், டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, காய்ச்சல் வரும், நம்ம என்ன பண்ணுறோமோ சக்ஸஸ் ஆகாதுங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதுக்கான காரணம் அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி தான். இப்போது அந்த எனர்ஜியை தான் நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் எப்படி வெளியில் எவ்வளோ பாசிட்டிவிட்டி, எவ்வளோ சூப்பராக ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் ஐடியா பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப பாண்டிங்காக, அட்டாச்சாக, எல்லாத்துக்கும் எந்த நோயும் வராமல் ஹெல்த்தியாக, அபுண்டன்ஸ் நிறைஞ்சு வெல்த்தியாக, இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். நான் இப்போ சொல்கிறத பண்ணலாம். நான் சொல்கிறத பண்ணுறீங்களா? யார் யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இப்போ எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா சின்ன பிளேட்டு, கல்லுப்பு, அப்புறம் கேண்டில், இல்லைன்னா விளக்கு, எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிலிஜியன் சம்மந்தப்பட்டது இல்லை. யார் வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். லைக் ஹிந்துஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் கேண்டிலை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விளக்கை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களை பொறுத்து தான். நமக்கு இங்கே தேவை வந்து நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது உங்கள் வீட்டில் 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு குட்டி பிளேட்டில் ஃபுல்லாக சால்ட்டை கொட்டி அதுக்கு மேலே மெழுகுபத்தியோ இல்லை தீபத்தையோ ஏற்றி ஒரு மூலையில் வச்சுருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பெட்ரூம் இருந்தால் 2 பெட்ரூம்லேயும் வைங்க, ஹால்லேயும் வைங்க, கிச்சன்லேயும் வைங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் அந்த மெழுகுபத்தியோ இல்லை தீபமோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது எரியிற வரைக்கும் அதை விட்டுருங்க. எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த உப்பை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதை ரிப்பீட்டாக பண்ணுங்கள். வெரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப அந்த உப்போட கலர் பாருங்கள், அந்த உப்போட கலர் மாறும். ஏன்னா நார்மலாகவே சால்ட்டுக்கு நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது. அதோட நம்ம ஹீட்டையும் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் ஃபாஸ்டராக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியுமே இந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்படியே நம்ம எல்லா ரூம்லேயும் வைக்கிறப்ப எல்லா ரூம்லேயும் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் இந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். தென் இந்த சால்ட்டை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே இது ரிப்பீட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் தொடர்ந்து 40 டேஸுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்பலேருந்து 40 டேஸ்க்கு தொடர்ந்து ரெகுலராக பண்ணுங்கள். தென் 40 டே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமேட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் இதை பண்ணுங்கள். அது எதுக்குன்னா வர நெகட்டிவ் எனர்ஜியும் திரும்ப திரும்ப வராமல் ஜஸ்ட் அதை நம்ம தூக்கி வெளியில் போட்டுற மாதிரி தான். இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அதுக்கான மேசிவ் சேஞ்ச் தெரியும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறத உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. வீட்டில் சந்தோஷம் வரும், ரொம்ப ஹாப்பியாக, மன நிம்மதியாக, எந்த சண்டையும் இல்லாமல், எல்லாருமே ஹெல்த்தியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வீட்டில் எல்லா விஷயமுமே சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. இப்போ நான் சொன்னதும் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரெகுலராக பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நெருப்போடு இருக்கிறப்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஜஸ்ட் பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இந்த பேப்பர் வைக்கிறது, துணி பக்கத்தில் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக இருக்கிற இடத்துல வைங்க. ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ஒரு ரூமில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம், சென்டரில் வைக்கலாம், இல்லை கார்னரில் வைக்கலாம். ஆனால் அந்த வைக்கிற இடம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். சுற்றியும் வந்து எந்த பேப்பர் இல்லாத மாதிரியும் ஒரு கிளாத் இல்லாத மாதிரியும், அதாவது தீப்பிடிக்கிற பொருள் எது பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். சப்போஸ் யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வாண்டடாக கொடுத்துருக்காங்க, வாண்டடாக நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் மேலே த்ரோ பண்ணியிருக்காங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் அந்த வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை வாண்டடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வாண்டடாக கொடுத்துருக்காங்க,
அந்த மாதிரி இருந்தாலும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுறப்ப அதுவும் சரியாகும். யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட சேஞ்சஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து இன்னும் நிறையா பேர் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். இதை பண்ணுறது மூலயமா உங்கள் வீடே ரொம்ப சூப்பர் பாசிட்டிவாக மாறிடும். அதே மாதிரி யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு வைப், அந்த ஒரு கோர் வைப் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணணும். நானும் பண்ணிகிட்ருக்கேன். என் வீட்டுக்கு நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. நான் இப்போ சொன்னதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க Instagram @gmail லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். வெதர் அது உங்களோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்யூஷன் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோம். அவங்களும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி. இதே மாதிரியே இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.